ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 4. இலங்கையில் தேடுதல். மகா தேஜஸ்வி வானரர்ல முக்கிய சிரேஷ்டர் ஹனுமான் தான் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவ. அப்படிப்பட்ட இலங்கா தேவியை தன்னோட பராக்கிரமத்தால் ஜெயிச்சுட்டு வாயிற்படி எதுவுமே இல்லாத ஒரு மதில் சுவரை தாண்டினார். வானர வேழம் ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடிய அவர் அந்த ராத்திரி நேரத்தில் லங்கைக்குள்ளே புகுந்துடுறாரு. வானர மன்னருக்கு நன்மை செய்யக்கூடிய ஹனுமான் இலங்கை பட்டணத்துக்குள்ள இடது காலை முன் வச்சு நுழைஞ்சார். இது எதிரிகளோட தலையில் கால் வைக்கிறதுக்கு சமம் மாதிரி இருந்தது. இந்த ராத்திரி நேரத்தில் பிரவேசித்த வாயுகுமாரர் மரங்களில் இருந்து உதிர்ந்த பூக்கள் எப்படி அழகாக இருக்குதோ அப்படிப்பட்ட ஒரு ராஜபாட்டை வழியாக போகிறாரு. தூரிய வாத்தியம் அந்த சப்தத்தோட ரொம்ப மகிழ்ச்சியாக அட்டகாசமாக சிரிச்சிட்ருக்கிற அந்த சத்தங்கள்லாம் சேர்ந்து ஒலிக்கிற இந்த இலங்கை பட்டணத்துக்குள்ளே போகிறாரு வானரர். வஜ்ரம் அங்குசம் அப்படிங்கிற அமைப்பின்படி கட்டப்பட்ட வீடுகளும் வைரமணி கூட்டங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிறந்த மாளிகைகளும் அந்த அழகிய நகரம் மேகக்கூட்டத்தினால அழகாக இருக்கக்கூடிய அந்த ஆகாயம் மாதிரி பிரகாசமாக இருந்துச்சு. வெண்மேகங்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி பத்மம், ஸ்வஸ்திகம், வர்த்தமானம் இந்த மாதிரியான கட்டட விதிப்படி அமைக்கப்பட்ட வீடுகள் எல்லா பக்கங்கள்லேயும் நல்லா அலங்காரம் பண்ணப்பட்டிருந்துச்சு. பத்மம் அப்படிங்கிறது வட்ட வடிவில் அமைக்கப்பட்ட வீடு. ஸ்வஸ்திகம் அப்படிங்கிறது கிழக்கு புறத்தில் வாசல் படி இல்லாமல் இருக்கும், மக்கள் செல்வத்தை கொடுக்கக்கூடியது. வர்த்தமானம் அப்படிங்கிறது தெற்கில் வாசப்படி இல்லாமல் இருக்கிறது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது. வானர தலைவன் சுக்ரீவனோட நன்மையிலேயே நாட்டம் இருக்கக்கூடிய ஹனுமான் விசித்திரமான மாலையால் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த இந்த நகரத்தில் ஸ்ரீராமரோட காரியமாக சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தார். அதில் ரொம்ப சந்தோஷமும் இருந்தது அவருக்கு மனசில். அங்கங்கே நிறைய வடிவத்தில் வீடுகள் இருந்துட்டு இருந்துச்சு. வாயுகுமாரர் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பார்த்தாரு. மந்திர மத்திய தாரம் அப்படிங்கக்கூடிய ஸ்வரங்களால் நல்லா அழகாக வானுலகத்தில் இருக்கக்கூடிய அப்சரசுகள் மாதிரி அந்த பெண்கள் நடந்து போகும்போது ஒட்டியானம், காலில் அணிஞ்சிருக்கக்கூடிய கால் சிலம்பு, அதான் கால் கொலுசு, அந்த ஒலிகளெல்லாம் கேட்குறாரு. பெரிய தனக்காரர்களாக இருக்கக்கூடிய ராட்சசர்களோட வீடுகள் படிகள் எல்லாம் ஏறுறப்போ ஒரு வித சப்தம் உண்டாகுது. அங்கங்கே கையில் தோளில் தட்டிக்கிற சத்தத்தையும் கேட்குறாரு, சிம்ம நாதத்தையும் கேட்குறாரு. ராட்சசர்களோட வீடுகளில் ஜெபிக்கப்படுற மந்திரங்களையும் கேட்குறாரு. வேதங்களை மனனம் செஞ்சிட்ருக்கிற ராட்சசர்கள், மனனம்னா உரு போட்டுட்ருக்கிற ராட்சசர்களையும் அந்த ராவணனோட குணங்களை பற்றி ரொம்ப பாராட்டி புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறவங்களையும் ராஜபாட்டையை சூழ்ந்து நின்றுட்டுருக்கிற ராட்சச படை அதையும் பார்க்குறாரு ஹனுமான். இதுக்கு நடுவில் குல்மம் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவில் பல ஒற்றர்களை பார்க்குறாரு. குல்மம் அப்படின்னா 45 காலாள், 27 குதிரை, 9 யானை, 9 தேர் இருக்கிற ஒரு படைப்பிரிவு தான் குல்மம் அப்படிங்கிறது. யாக தீட்சையில் இருந்தவங்க, ஜடை போட்டுட்டு இருந்தவங்க, மொட்டை அடிச்சிட்டு இருந்தவங்க, பசுமாட்டு தோலை கட்டியிருந்தவங்க, தர்பமுஷ்டியை ஆயுதமாக வச்சுருந்தவங்க, அக்னி குண்டத்தையே ஆயுதமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, கூடம், மொக்கரம் இந்த மாதிரி போர்க்கருவியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, சில பேர் பெரிய கழியையே ஆயுதமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு கண் இருக்கிறவங்க, ஒரு காது இருக்கிறவங்க, தொங்கிக்கிட்டு இருக்கிற வயிறு இருக்கிறவங்க, பயங்கரமானவங்க, கோணல் முகம் இருக்கிறவங்க, கரடு முரடா அந்த உருவம் இருக்கிறவங்க,
குள்ளர்கள், அதே போல் வில் ஏந்திட்டு இருந்தவங்க, வாள் ஏந்திட்டு இருந்தவங்க, சதக்னி அப்படிங்கிற பீரங்கி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அதில் இருக்கிறவங்க, அப்புறம் உலக்கை ஏந்திட்டு இருந்தவங்க, இரும்பு தடிகளை கையில் ஏந்திட்டு இருந்தவங்க, பல வகையான கவசங்களை அணிஞ்சிருந்தவங்க, ரொம்ப பருமனாக இல்லாதவங்க, ரொம்ப இளைக்காதவங்க, அதிகமாக உயரம் இல்லாதவங்க, அதிகமாக குள்ளமாக இல்லாதவங்க, அதிகமாக ரொம்ப வெள்ளை நிறம் இல்லாதவங்க, அதிகமாக கருப்பு நிறமும் இல்லாதவங்க, அதிக கூணலும் இல்லாதவங்க, அதிக குள்ளமும் இல்லாதவங்க, விகாரமானவங்க, பல பல வித்தியாசமான வடிவங்களை இருக்கிறவங்க, அழகானவங்க, ஆன்ம தேஜஸ் இருக்கிறவங்க, பதாகைகள் கொடிகளை ஏந்தினவங்க, நிறைய ஆயுதங்களை தரிச்சுக்கிட்டு இருந்தவங்க. இப்படி எல்லாம் பார்க்குறாரு ஆஞ்சநேயர். வேல், மரம் இதெல்லாம் ஆயுதமாக வச்சிட்ருக்கிறவங்களையும், பட்டீசம், அக்னி இதையெல்லாமே ஆடை ஆபரணம் மாதிரியே அதையும் உடுத்தியிருக்கிறாங்க. பட்டீசம், அக்னி இதேவே நீளமான கயிறை வச்சிருக்கிறவங்க இவங்களையும் பார்க்குறாரு ஹனுமான். மலர் மாலை போட்டிருக்கிறவங்க, சந்தனம் பூசினவங்க, நல்ல விலை உயர்ந்த அணிகலன்களால் தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, பல பல வித்தியாசமான வேஷம் தரித்தவங்க, இஷ்டப்படி தன் மனசுக்கு போனபடியெல்லாம் காரியம் செய்யக்கூடியவங்க, கூர்மையான சூலத்தை கையில் வச்சுருந்தவங்க, வஜ்ராயுதத்தை தரிச்சிருந்தவங்க, மகாபலம் இருக்கிறவங்க, ராவணனால் உத்தரவு இடப்பட்டு நடுப்பகுதியில் இருந்துட்டு ரொம்ப கவனமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற இந்த 100,000 படை வீரர்களையும் அந்த புறத்துக்கு எதிராக பார்க்குறாரு வானரர். ரொம்ப உயர்ந்த தங்கத்தால் ஒரு வாயில் இருக்கிறது, பிரசித்தியானது. மலைமுகட்டில் அமைக்கப்பட்டிருந்துச்சு. வெண்தாமர மலர்கள் நிறைஞ்சு அப்படியே இருக்கக்கூடிய அகழிகளால் சூழப்பட்ட ஏராளமான மதிர்ச்சுவர் இருக்கக்கூடிய இந்த ராட்சச அரசன் ராவணனோட அரண்மனையை பார்க்குறாரு அந்த வானர வீரர். ஸ்வர்க்கம் மாதிரி இருக்குது, ஒளி நல்லா வீசுது, இனிமையான ஓசைகள் கேட்குது, குதிரைகளுடைய கனைப்பு சத்தமும் கேட்குது, அணிகலன்கள் உரசுறதுனால ஏற்படுற ஒளி இருக்கக்கூடியது, ரதங்கள், வாகனங்கள், விமானங்கள், அழகான யானைகள், குதிரைகள் இருக்கிறது. இந்த வெண்மேக குவியல் மாதிரி இருக்கக்கூடிய 4 தந்தங்கள் இருக்கக்கூடிய யானைகளால் பாதுகாக்கப்பட்டுருக்கிறது. அழகான இந்த நுழைவாயிலில் மதம் கொண்ட விலங்கு, பறவைகளை அலங்காரமாக இருக்கக்கூடிய ரொம்ப வீரம் படைத்த ஆயிரக்கணக்கான ராட்சசர்களால் காவல் காக்கப்படுற அந்த அரக்க மன்னனோட அந்த அரண்மனைக்குள்ள வானரர் பிரவேசிக்கிறாரு சீதா பிராட்டியாரை தேடுறதுக்காக. விலை உயர்ந்த நவரத்தினங்களால் ஆன அதனுடைய உட்புறங் சுவறுகளையும் ரொம்ப விசேஷமான அகில், சந்தனம் இதெல்லாம் ஒரு நறுமணம் வீசக்கூடிய இந்த ராவணனுடைய அந்தப்புறத்துக்குள்ள வானர வீரர் ஹனுமான் நுழைஞ்சார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தின் 4வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.